வணக்கம். இன்றைக்கி காலத்தைக்கு சாம்பாரும் தோசையும் தாங்க வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் காய் போடாத சாம்பார் தான் வச்சுருந்தேன். காயை போட்டால் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சும்மா தனியாக கொடுத்தா எவ்வளோ நாளும் சாப்பிட்றாங்க. கறியில் போட்ட காய் வேண்டான்றாங்க. அதனால் நெய் காய் போடாமல் சாம்பார் வச்சுட்டேன். பருப்பு, பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பீஸ் கட்டி காயம், இது எல்லாத்தையும் போட்டு பருப்பை வேகிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு சாம்பார் பொடி போய் பார்த்தேன். சாம்பார் பொடி இல்லை. சரி, டக்குன்னு ஒரு சாம்பார் பொடி அரைச்சிடலான்னு வந்துட்டேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு பருப்பு, ஒரு 5 ஸ்பூன் பருப்பு, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே சட்டியில் 1.5 ஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே சட்டியில் திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே சட்டியில் 1 ஸ்பூன் மிளகு, இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா கடைசியில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவி அதையும் அதே சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் மிளகா போட்டுக்கலாம். என்கிட்ட முழு மிளகாவும் மல்லியும் இல்லை, அதனால தான் நான் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். காயப்பொடி இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட பொடி காயம் இல்லாதனால நான் பருப்பு வேக வைக்கிறப்பவே அதில் காயம் போட்டேன். இந்த நல்ல பவுடராக அரைச்சிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப குறகுறப்பாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பவுடரில் நான் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற பருப்பில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் தாளித்து இறக்குனா அடிப்பொலி சாம்பார் ரெடி. தோசை கூடையோ, இட்லி கூடையோ, சோறு கூடையோ, எது கூட தொட்டுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லாட்டாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக புளி தேவையில்லை, நான் நிறைய தக்காளி போட்டிருக்கேன்.